உலகிலே மிகப்பெரிய அணைகளில் ஒன்றாக இன்று வரை செயல்பட்டு வரும் தமிழர்களின் பெருமை தாங்க கல்லணை. இந்த கல்லணை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் திருச்சியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதுங்க. கல்லணை என்ற பேர் எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அணைனா என்னென்னா, தண்ணீரின் ஓட்டத்தை தடுக்கிறதுக்கும் சேமித்து வைக்கிறதுக்கும் நதியின் குறுக்கே கட்டப்படுவது தாங்க அணைன்னு சொல்கிறாங்க. இது கல்லையும் களிமண்ணையும் சேர்த்து கட்டியதால் இதை கல்லணை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லணையை கட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோழ மன்னன் கரிகால சோழன். இது எப்போ கட்டப்பட்டதுன்னா, கிபி 2ஆம் நூற்றாண்டில் காவிரி ஆற்றின் குறுக்கே கல்லணையை கட்டினாருங்க. ஏன் கல்லணை கட்டப்பட்டுச்சு அப்படின்றத பார்க்கலாங்க. காவிரியில் அடிக்கடி பெரும் வெள்ளம் வருங்க. அதனால நீர் எதற்குமே பயன்படாமல் கடலுக்கு போயிடுங்க. மக்கள் மழை காலத்தில் வெள்ளத்தாலும் கோடை காலத்தில் நீர் இல்லாமலும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அதை பார்த்த கரிகால சோழன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு அணையை கட்டிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காருங்க. அதை எப்படி கட்டினாருன்றது, காவிரி ஆற்றில் பெரிய பெரிய பாறைகளை போட்டிருக்காங்க. அந்த பாறை நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே சென்றிருக்குங்க. பாறை மேலே இன்னொரு பாறையை வச்சு நடுவில் தண்ணீர் கரையாத ஒரு வித ஒட்டி களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும்படி செஞ்சுருக்காங்க. இப்படி செஞ்சு தான் கல்லணையை கட்டியிருக்காங்க. நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் உறுதியோடு நிற்குதுன்னு சொல்லும் போது ஆச்சரியமாக தாங்க இருக்குது. கல்லணை தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. இதுதான் தமிழர்களின் அற்புதமான பொறியியல் திறன். கல்லணை உள்ளவரை கரிகாலன் புகழ் நிலைத்து நிற்கும்.